அப்போ ஒரு ஆராதனை என்று சொல்லும் பொழுது விடுதலைக்கு பின்பாக உள்ள ஆராதனையும் கூட நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் விடுதலைக்கு முன்பாக சில வேளைகளில் நம்ம பலவிதமான கஷ்டங்கள் வழியாக போகும்பொழுது, வேதனைகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக போகும் பொழுது, இந்த கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம், நம்மளே இவ்வளவு பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம், நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறது, நமக்கே எந்த விடுதலையும் இல்லையே, நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறது அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்ம நினச்சி பல நாட்கள் நம்ம கர்த்தரை ஆராதிக்காமல் கூட நம்ம போயிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு காரியம், ஆராதிப்பதற்கான ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, தங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்கும் பொழுது, அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கொடுமையாக வேலை வாங்குறாங்க, அவங்க அடிக்கப்படுறாங்க, அவங்க உபத்திரப்படுத்தப்படுறாங்க, அதிகமான வேலை பளுக்கள், ஆனால் தவித்து முறையிடுகிற சூழ்நிலை. ஆனால் அவர்கள் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் என்ன பார்த்துட்ருக்கிறார், இந்த வேதனையெல்லாம் அவர் பார்த்துட்ருக்கிறார், இந்த உபத்திரவங்கள், நாம் படுற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று அதன் அடிப்படையிலே இங்கே அவர்கள் அதை கேட்டபோது, தங்களுடைய உபத்திரவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல. உபத்திரப்படும் பொழுது நம்மளை பார்த்து உலகம் இகழ்ச்சியாக பேசுது, பல கஷ்டங்களில் நம்ம போகும்பொழுது நம்மளை ஏளனமாக அங்கே பேசுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அதனால தான் இவங்களுக்கு இப்படின்னு சொல்லி நம்மை மிக ஒரு ஏளனமாக அற்பமாக பேசுகிறார். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க. கர்த்தர் வித்தியாசமானவர். ஒரு நாளும் நம்ம கண்ணீரில், வேதனையில், உபத்திரவங்களில் கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மளை கண்டு இகழ்ச்சி பண்ணுகிற தேவன் அல்ல, அற்பமாக பண்ணுகிற, அருவருக்கிற தேவன் இல்லை. ஒரு மனிதன் கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே போகும் பொழுது தான் சொந்த பந்தம் எல்லாம் மாறிடும், எல்லாருமே விலகிடுவாங்க.